சரீரமாகிய சபையின் தலைவரும் ராஜ்யத்தினுடைய ராஜாவுமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துகிறேன். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தொடர்ந்து நாம் தேவனுடைய வசனங்களுக்கு கடந்து செல்வோம். ஆபிராம் பின்பு ஆபிரகாம் ஆக போகிறார். பிரைஸ் தி லார்ட். அவரை ஆண்டவர் தெரிந்தெடுத்து அழைத்தார். பிரைஸ் தி லார்ட். ஆபிரகாம் ஆவதற்கு முன் ஆபிராம் பிரைஸ் தி லார்ட் தன் தகப்பனோடு கூட தகப்பனுடைய ஆலோசனையின்படி அவர்கள் ஊர் என்கிற கல்தேய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்திற்கு புறப்பட்டு அவர்கள் பயணித்தார்கள். வழியிலே தேராகு மரித்தார். அதன் பின்பு கடந்த வாரத்தில் நாம் அதை குறித்து தீர்க்கமாக நாம் ஆலோசித்தோம். ஆபிரகாம் தகப்பன் மரித்து விட்டார். லட்சிய பயணம் தோல்வியுற்றதா? வழிநடத்தி வந்த தகப்பன் இல்லை. அதுபோல ஆபிராமினுடைய மனதில் ஏற்கனவே ஒரு ஏக்கம் இருந்தது. எனக்கென்று ஒரு தேவன் வேண்டும். எங்களுடைய குலத்தொழில் குடும்ப தொழில் விக்கிரகங்களை உண்டாக்குவது, தயார் செய்வது, விற்பது, இந்த வணிக சூழலில் தான் ஆபிரகாம் வாழ்ந்ததாக சரித்திரம் சான்று பகருகிறது. இந்த சூழ்நிலையில் ஆபிரகாம் தன் தகப்பன் உண்டாக்கின தேவர்கள் தேவதைகள் எல்லா பிம்பங்களையும் பார்த்தான். தனக்கென்று ஒரு தேவன் வேண்டும், குலதெய்வம் வேண்டும் என்று தகப்பனால் உருவாக்கப்பட்ட அல்லது தகப்பனும் அவனும் சேர்ந்து உண்டாக்கின எல்லாவற்றையுமே அவன் ஆராய்ந்து பார்த்தான். ஆனால் எதுவுமே தனியொன்றை அவனுடைய தேர்வில் இடம்பெறவில்லை. அதனால் ஒரு ஏக்கம், ஒரு வேற்றிடம், எனக்கென்று ஒரு தெய்வம் இல்லையே, ஒன்றையும் நான் தேர்வு செய்யவில்லையே, எதையும் தேர்வு செய்வதற்கு மனம் இடம் கொடுக்கவில்லையே என்று அவனுடைய எதிர்பார்ப்பு ஒரு தாக்கம் உள்ளத்தில் ஒரு தாகமாகவே மீண்டு போயிருந்தது என்று நீங்கள் அறிந்து கொள்ள. அல்லேலூயா. இந்த சூழ்நிலையில் தான் தகப்பன் மறைக்கிறான். இது ஒரு விசுவாச பயணமாக தேவன் கையில் எடுக்க போகிறான். அல்லேலூயா. அப்போ திரும்பி போவதா தொடர்ந்து போவதா? ஆரானில் வைத்து தகப்பன் மரித்தது. திரும்பி போகணும், தொடர்ந்து போகணும், வழி தெரியல, திகைத்து தவிக்கிற நேரம். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு ஒரு சத்தம் கேட்கிறது. ஆபிராமே. 12:1 விசுவாசத்தினாலே 11:8 மறுபடியும் வாசிங்க. அதை டச் பண்ணிட்டு நம்ம 12:1 போகலாம். எபிரேயர் 11:8 விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி ஆபிரகாம் தான் சுதந்திரமாய் பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட பொழுது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமலே புறப்பட்டு போனான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆபிரகாமுடைய மேன்மையான அறிவிப்புகள் வேதத்தில் இருக்கிறது. தேவனுடைய சிநேகிதன். அல்லேலூயா. விசுவாசிகளுக்கெல்லாம், விசுவாச மார்க்கத்தார்களுக்கெல்லாம் தகப்பன். பிரைஸ் தி லார்ட். வாக்குத்தத்த சந்ததிகள் எல்லாம் யாரில் இருந்துதான்? ஆபிரகாமில் இருந்துதான். நம் ஆண்டவராக இயேசு கூட ஆபிரகாமின் சந்ததி என்று அழைக்கப்பட்டார். தாவீதின் சந்ததி என்று அழைக்கப்பட்டார். சந்ததியான இயேசு சந்ததிகளை காண்கிறார். அந்த சந்ததி சபையே என்று நாம் ரகசியங்களை புரிந்து கொண்டோம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ உனக்குள் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும். சந்ததி என்று
ஒருவனை சொல்லாமல் சந்ததிகள் என்று அநேகரை குறித்து சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. நாம் விசுவாசத்தினாலே ஆபிரகாமின் சந்ததிகள். இப்போ 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் மீண்டும் நாம் தியானத்திற்கு கொண்டு செல்வோம். கர்த்தர் ஆபிராமை நோக்கி, ஆமென். நீ உன் தேசத்தையும் உன் தேசத்தையும், போன வாரம் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், எல்லா ஆசீர்வாதங்களுமே நிபந்தனைக்கு உட்பட்டவைகள். நிபந்தனைக்கு உட்பட்டவைகள். எல்லா ஆசீர்வாதங்களும் நிபந்தனைக்கு உட்பட்டவைகள். அல்லேலூயா. Every blessings conditional. எல்லா ஆசீர்வாதங்களும் நிபந்தனைக்கு உட்பட்டவைகள். இப்போ கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் கம்ஃபர்ட் ஜோன விடணும். உன்னுடைய கம்ஃபர்ட் ஜோன், உன் தேசத்தை விடணும், உன் இனத்தை விடணும். மீன்ஸ் உன் ஐடென்டிட்டி, உன் அடையாளத்தை விடணும். உன் தகப்பனுடைய வீட்டை, உன்னுடைய செக்யூரிட்டி, உன்னுடைய ப்ரொடெக்ஷன் விட்டு புறப்படணும். அல்லேலூயா. கம்ஃபர்ட் ஜோனை விடணும், ஐடென்டிட்டியை விடணும், செக்யூரிட்டியை விடணும், தேசத்தை விடணும், தகப்பனுடைய வீட்டை விடணும், காண்பிக்கிற தேசத்திற்கு போகணும். பிரைஸ் எல்லாம் போன வாரம் நான் சொல்லி இருந்தேன். ஆபிரகாமின் பயண, விசுவாச பயண திட்டம், சிக்னல் தேவனுடைய கரத்தில். அல்லேலூயா. ஆபிரகாமின் கரத்தில் அவன் விசுவாச பயணத்தினுடைய சிக்னல் தேவன் மேல் வைத்த விசுவாசம். அல்லேலூயா. தேவனுடைய கரத்தில் என்ன இருந்ததுன்னா, ஆபிரகாம் விசுவாச பயணத்தினுடைய பிளான் யாருகிட்ட இருந்தது? கர்த்தர்கிட்ட இருந்தது. ஆபிரகாமின் கையில் என்ன இருந்தது? வாக்குத்தத்தம் இருந்தது, விசுவாசம் இருந்தது. அதுதான் அவன் பயணத்திற்கான தேவனுடைய சிக்னல். போன வாரம் நான் சொல்லி இருந்தேன், இன்றைக்கு நாம் ஒரு பிரயாணம் போவோமானால் நாம் மேப் யூஸ் பண்றோம். என்ன யூஸ் பண்றோம்? ஜிபிஎஸ், குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம். ஜிபிஎஸ். இது போல ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்திற்கு போகணும்னா மேப் போட்டு ஜிபிஎஸ் த்ரூ நாம் பல இடங்களுக்கு செல்கிறோம். சில நேரங்களிலே தவறாக கூட வழிநடக்கும். ஆனால் தேவனுடைய திட்டத்தில் இருந்த ஜிபிஎஸ் ஒருபோதும் ஆபிரகாமை தவறான ஒரு வழிக்கு, தவறான ஒரு திசைக்கு கொண்டு செல்லவில்லை. அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய ஸ்பிரிச்சுவல் ஜிபிஎஸ் என்ன? ஜிபிஎஸ் 3 எழுத்துக்கள். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ஜிபிஎஸ் ஃபர்ஸ்ட் ஜி, காட்ஸ் வாய்ஸ். பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய வார்த்தை தான் ஃபர்ஸ்ட் ஜி. அல்லேலூயா. குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம், காட்ஸ் வாய்ஸ். இரண்டாவது ப்ராமிஸ், வாக்குத்தத்தம், பேஷன்ஸ், பொறுமை. பி, ப்ராமிஸ் அண்ட் பேஷன்ஸ். ஆமென். எஸ், சரண்டர் அண்ட் ஸ்டெப் ஆஃப் ஃபெய்த். அர்ப்பணிப்பு, விசுவாச சுவடு அடிவைப்பு என்று பொருள். அல்லேலூயா. அவனுடைய பிரயாணம் ஊரிலிருந்து நேரா எங்க போகணும்? எங்க போகணும்? ஆரானுக்கு போகணும். ஆரானிலிருந்து சீகேம் போகணும். சீகேமுக்கு போகணும். சீகேமிலிருந்து பெத்தேலுக்கு போகணும். பெத்தேல்ல இருந்து எகிப்துக்கு போகணும். மறுபடியும் பெத்தேலுக்கு திரும்பி வரணும். மறுபடியும் எபிரோனுக்கு போகணும். கேராருக்கு போகணும். மோரியாவுக்கு போகணும். மீண்டும் திரும்பி பெயர் ஷேபாவுக்கு வரணும். ஆமென். அதான் அவன் பயண திட்டங்கள். இத்தனை இடங்களுக்கு அவன் புறப்படணும்.
தேவனுடைய சட்டம், தேவனுக்கு அடிபணிந்தான். மூன்றாவது, தேவனுடைய விசுவாச நடை, அவனுடைய ஸ்டெப், அவன் விசுவாச வழி, விசுவாச பாதை. அல்லேலூயா, சரண்டர். தேவனால் வழி நடத்தப்பட்டான். தேவ ஜனமே, தேவன் 7 விதமான வாக்குறுத்தங்களை கொடுத்தார், ஆசீர்வாதங்களை கொடுத்தார். 12:2 படிக்கலாம். 12:2. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி நம்பர் 1 blessing is, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி. ஃபர்ஸ்ட் blessing என்னதான்? நான் உன்னை பெரிய ஜாதியாக்கும். நம்பர் 2, உன்னை ஆசீர்வதித்து. அல்லேலூயா, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். நம்பர் 1. நம்பர் 2 is, உன்னை ஆசீர்வதித்து. நம்பர் 3, உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நம்பர் 4, ஆசீர்வாதமாயிருப்பாய். மூன்றாவது வசனத்திலே 3 ஆசீர்வாதங்கள். 3ஆம் வசனம், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். நம்பர் 6 blessing, உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். இந்த 7வது ஆசீர்வாதம் இருக்கு, உலகளாவிய ஆசீர்வாதம். அல்லேலூயா, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ஆமா, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் என்ன பண்ணும்? ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. அப்போ தேவன் சொன்னார். இப்போ அந்த 2 வசனங்களையும் முழுமையா வாசித்து முடிப்போம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, உன்னை ஆசீர்வதித்து, உன்னை ஆசீர்வதித்து, உன் பேரை பெருமைப்படுத்துவேன். உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் பூமியில் உள்ள என்றார். வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். அடுத்த வசனம், கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோடே கூட போனான். லோத்தும் அவனோட கூட போனான். ஆபிராம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது, போதும். Praise the Lord. நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. தேசத்தை காண்பித்து விட்டு போக சொல்லவில்லை, போ, அவ்வளவுதான். நான் காண்பிக்கும் தேசத்திற்கு போ. தேசத்தை அவனுக்கு காண்பித்து சரியான பாதையை விவரித்து, போ, இன்ன இடங்களுக்கு நீ போ, இந்த வழியை போ, என் தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன் என்று லிட்டரலி தேவன் ஒரு வாய்ப்பை அவனுக்கு ஏற்படுத்தி கொடுக்கவில்லை. என்ன, அவன் வருங்காலத்தில் விசுவாசிகளுக்கு எல்லாம் யாரு? தகப்பன். அல்லேலூயா, விசுவாசத்தினுடைய உறைவிடம். கவனிக்கணும், இயேசுவுக்குள் தொடங்கின விசுவாசம், இயேசுவுக்குள் தொடங்கப்பட்ட விசுவாசம், இயேசு யாருக்குள்ளே தொடங்கினார்? யாருக்குள்ளே தொடங்கினார்? ஆபிரகாமில் தொடங்கி கிறிஸ்து தமக்குள்ளேயே இதை முடிக்கிறார். அப்போ ஆதியாகமத்தில் இயேசு இருக்கிறாரா என்று கேட்டால், ஆதியாகமத்திலும் யார் இருக்கிறார்? இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. பெத்லஹேமில் பிறப்பதற்கு முன்பு இயேசு இருக்கிறார். பெத்லஹேமில் யோசேப்புக்கும் மரியாளுக்கும் பிறப்பதற்கு முன்பே இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. அவர் அனாதி தேவன், ஆதியும் அந்தமுமானவர், ஆதி முதலா இருக்கிறவர் இயேசு. அப்போ கவனிக்கணும், விசுவாசத்தை போன வாரம் எபிரேயர் 12:1 வாசிச்சோம். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும். ஆபிரகாமில் துவங்கின விசுவாசம் புதிய ஏற்பாட்டு சபையை ஆண்டவர் விசுவாசத்தில் முடிவுக்கு கொண்டு வருகிறார். அவரே துவக்கமும் அவரே முடிவும், அவரே ஆதியும் அவரே அந்தமும், விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருந்தார். அல்லேலூயா. அப்ப கவனிக்கணும், கண்டிஷன்ஸ் என்னன்னா, விட்டு புறப்படணும். என்ன பண்ணணும்? விட்டு புறப்படணும். விட்டால்
தேவனுக்கென்று விட்டால், இயேசுவுக்கென்று விட்டால் அந்த விடுதலில், அந்த விடுபடுதலில் இவைகளை நாம் ஆண்டவருக்கு என்று விட்டு விடுகிறோமோ, விட்டால் தான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. இவைகள் எல்லாம் தேவனுடைய ஜனங்கள் விடணும், விட்டு புறப்படணும். என்ன செய்யணும்? விட்டு புறப்படணும். அவைகளை எல்லாம் இழுத்து கொண்டல்ல, சேர்த்து கொண்டல்ல, விடணும். விட்டால் வாசிப்போம். 19ஆம் அதிகாரம் மத்தேயு சுவிசேஷம் 19:29. என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் 100 அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். முடிவு நித்திய ஜீவன். அல்டிமேட் கெயின். முடிவான ஒரு வெற்றி, முடிவான ஒரு ஜெயம். நித்திய ஜீவனை சுதந்திர எல்லாமட்டு நிமித்தம் வீட்டையாவது சகோதரர்களையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் 100 அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்வான். கவனிக்கணும், ஆபிரகாமுக்கு ஒரு கானான் தேசம் என்றால், ஆமென், அவன் எதை விட்டான்? தகப்பன் தேசத்தை விட்டான், தகப்பன் வீட்டை விட்டான். அல்லேலூயா. புறப்பட்டு போனான். என்னென்ன விடணும்? தேசத்தை விடணும், தகப்பன் வீட்டை விடணும், இனத்தை விடணும், புறப்பட்டு போகணும். விட்டு புறப்படணும். விட்டால் தான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. அப்ப விடுபடுதல். தேவன் எதை விட சொன்னாரோ அதை விடுவது, விட்டு விலகுவது, விட்டு தேவன் சொன்னதை தொடர்வது. அல்லேலூயா. அப்ப கவனிக்கணும், விட்டவர்கள், இப்படி தேவனுடைய வார்த்தையின்படி விட்டவர்கள் வேதத்தில் நற்சாட்சிகளாய் இன்றைக்கு இருக்கிறாங்க. அல்லேலூயா. விட்டவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. ஆமென். அல்லேலூயா. ஆபிரகாம் விட்டான், கம்ஃபர்ட் ஜோனை விட்டான், ஐடென்டிட்டியை விட்டான், செக்யூரிட்டியை விட்டான், புறப்பட்டான். தேவன் வழி நடத்தினார். கவனிக்கணும், ஆபிரகாமுக்கு உண்டாயிருந்தது தேவனுடைய வாக்குத்தத்தம், ஆபிரகாமில் இருந்தது விசுவாசம். அல்லேலூயா. கவனிக்கணும், 10 ராஜாக்களை தன்னுடைய விசுவாச பயணத்திலே 10 ராஜாக்களை தோற்கடிக்கிறான். 10 ராஜாக்கள். அப்போ ராஜாக்களுடைய கத்திக்கு முனை இல்லையா? ஆமென். அதற்கு ஷார்ப் இல்லையா? கூர்மை இல்லையா? ராஜாக்களின் பட்டயத்திற்கு வலிமை இல்லையா? ராஜாக்களுக்கு பயிற்சி இல்லையா? அவர்கள் ராஜாக்கள் ஆச்சே. எத்தனை யுத்தங்களை செய்த நாடுகளை அடைந்தவர்கள், நாடுகளை ஆட்கொண்டவர்கள். 10 ராஜாக்களை தோற்கடித்து இவன் தொடர்ந்து முன்னேறி லட்சிய பயணத்தில் குறுக்கீடுகளை எல்லாம் முறியடித்து ஜெயமெடுத்த ஆபிரகாம் விசுவாச பயணத்திலே வெற்றி மேல் வெற்றி, 10 ராஜாக்களை வென்று 10 ராஜாக்களை முறியடித்து லட்சிய பயணத்தை தொடருகிறான். அல்லேலூயா. 10 ராஜாக்கள் யாரு? ஒரு பரதேசி, ஒரு நாடோடி, விட்டு புறப்பட்டவன். அம்மான், அவனுக்கு யுத்த பயிற்சி கிடையாது, யுத்த வீரர்கள் கிடையாது, யுத்தம் தெரியாது. ஆனால் அவனுக்கு இருந்தது தேவனுடைய வாக்குத்தத்தம்.
ஆண்டவர் பேரில் அவனுக்கு இருந்த விசுவாசம் 10 ராஜாக்களை முறியடித்து அவன் விசுவாச பயணம் தொடருகிறது. ராஜாக்களை தோற்கடித்தான். அல்லேலூயா. என்ன காரணம்? என்ன காரணம்? தேவனுடைய வாக்குத்தத்தம். அல்லேலூயா. நான் உன்னோடு இருப்பேன், உன்னோடு இருப்பேன், உன்னோடு இருப்பேன். விசுவாசத்தோடு பயணி. உன் விசுவாச பயணத்தினுடைய மேப், சிக்னல் எல்லாம் என் கையில இருக்கு. நான் உன்னை வழிநடத்துவேன். அல்லேலூயா. நீ பிரயாணப்பட்டால் போடும், நம்பினால் போடும், விசுவாசித்தால் போடும். விசுவாசத்தாலே பயணப்படு. உன்னுடைய பயணம் விசுவாச பயணம். அல்லேலூயா. என் வாக்குத்தத்தம் முன்னோடு இருக்கிறது. ஆமென், ஆமென். தேசத்தை விட்டாய், பிரைஸ் தி லார்ட். இனத்தை விட்டாய், தகப்பன் வீட்டை விட்டாய், விட்டாய், எல்லாவற்றையும் விட்டாய். நான் சொன்னபடியே நீ புறப்பட்டாய். ஆமென். வழி நடத்துகிறேன், உன்னை வழி நடத்துகிறேன். உன் வழிகளில் எல்லாம் உன்னோடு கூட என் வாக்குத்தத்தம் வருகிறது. அல்லேலூயா. தேவச்சனமே, தேவனுடைய வாக்குத்தத்தங்களில் நாம் வைக்கிற விசுவாசம் எப்படிப்பட்டது? வாசிப்போம். 14ஆம் அதிகாரம் யோபு 14:8 10 வரையில் உள்ள வசனங்களை வாசிப்போம். யோபு 14ஆம் அதிகாரம் 8 வாசிங்க. அதன் வேர் தரையிலே பழையதாகி, அதனுடைய வேர் தரையிலே பழையதாகி, அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும், அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும். வேர் பழசா போச்சு, அடிக்கட்டை மண்ணில் செத்து போச்சு என்றாலும், தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்த்து, தண்ணீரின் வாசையினால் அது துளிர்த்து, இளமரம் போல கிளைகளை விடும், இளமரம் போல் கிளை விடும். கிளை விடும். மனுஷனோ வென்றால் செத்த பின் ஒழிந்து போகிறான். கவனிக்கணும். தேவனுடைய வாக்குத்தத்தங்களில் வைக்கிற விசுவாசம் எப்படிப்பட்டதுன்னா, வேர் செத்து, வேறப்பா செத்தது, வேர் செத்து அடி மரம் அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும், இல்ல வேர் என்ன ஆகுது? அதன் வேர் தரையிலே பழையதாகி, வேர் தரையில என்ன ஆகி போச்சு? பழையதாகி பழசா போச்சு. உன் வாழ்க்கை பூமியிலே, பூமியின் வாழ்க்கையிலே உன்னுடைய குடும்ப வேர் பழசா போச்சு. வேற என்ன ஆகி போச்சு? பழசா போச்சு. ஆபிரகாமின் வேர் பழசா போச்சு தரையில. அப்ப இறந்துச்சு. லட்சிய பயணம் தொடர முடியும். திரும்பி போகணும் அல்லது தொடர்ந்து போகணும். இரண்டில் ஒன்று. எதை மேற்கொள்வது, எதை தேர்வு செய்வது? அடிக்கட்டை என்னாச்சு? சாரி, வேர் பழசா போச்சு. வேர், உன் குடும்ப வேர். அடிக்கட்டை மண்ணிலே செத்து போச்சு. அடிக்கட்டை மண்ணில என்ன பண்ணி போச்சு? வேர் பழசா போச்சு, அடிக்கட்டை செத்தே போச்சு. ஆபிரகாமின் வாழ்க்கை ஒரு பட்டமரம். வேறில்லை, அடிக்கட்டை இல்லை. இந்த நேரத்தில் தான் மகிமையின் தேவன் ஆபிரகாமை சந்தித்தார். அல்லேலூயா. பழசாய் போன வேர், செத்து போன அடிக்கட்டை. சிலருடைய வாழ்க்கையில இதுதான் அனுபவமா இருக்கும். இந்த வேர் செத்து போச்சு, வேர் பழசா போச்சு, அடிக்கட்டு செத்தே போச்சு. இனி வாழ்க்கையில ஒரு துளிர்ப்பு இல்லை, வாழ்க்கையில ஒரு மறுமலர்ச்சி இல்லை. என்னோட வேர் போயிடுச்சுங்க, என் குடும்ப வேர் அழிஞ்சிருச்சு, என் குடும்ப வேர் போயிடுச்சு. வேர் இல்லாமல் இனி மரம் நிற்காது, ஏதோ கொஞ்சம் இருக்கிறது. அடிக்கட்டையும் நாளுக்கு நாள் வீக் ஆகிட்டே இருக்கு. மண்ணில அதுவும் செத்து போச்சு. வாழ்க்கையின் நம்பிக்கைக்கு, எதிர்கால தொழிற்புக்கு, தலைப்புக்கு, வளர்ச்சிக்கு ஏதுவான ஒன்றும் இல்லை. வேறத்து போச்சு, பழசா போச்சுங்க. என் குடும்பம் பாழா போச்சு. என் குடும்பம்
பாழாகி நூலாகி என் வேர் செத்து நான் வேரில்லாத மரம், எப்பொழுது வேண்டுமானாலும் காற்றடித்தால் சாய்ந்து விடுவேன், புயல் அடித்தால் சாய்ந்து விடுவேன். இல்லையா? அடிக்கட்டை மண்ணில செத்து போச்சுங்க. எத்தனை பேர் இந்த நிலைக்கு ஆளாகி, எத்தனை பேர் இந்த நிலைமைக்கு உட்பட்டு அல்லேலூயா, வேர், என் குடும்பமே போச்சுங்க, அடிக்கடி மண்ணில செத்து போச்சு. அல்லேலூயா என்றால் அல்லது என்றாலும் தண்ணீரின் வாசனை. அல்லேலூயா, தண்ணீரின் வாசனை. இந்த கடல் பால் செடின்னு ஒண்ணு இருக்கு. கடல் பால் செடி, அதுக்கு வேற ஏதோ பேர் கூட இருக்கலாம். அதை உடைச்சு போடுங்க, அது மண்ணுக்குள்ள மக்கி பழசா போயிடும். தண்ணி வந்தா, மழை வந்தா, ஆமென், வெள்ளம் வந்தா, நீர் வந்தா, அது என்ன ஆகும்? பச்சை கட்டிக்கும், துளிர்விட ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா, கவனிக்கணும். இதுபோல வேர் பழசாகி அடிக்கட்டை மண்ணில் செத்த உன்னுடைய வாழ்க்கையின் சம்பவம், அனுபவங்கள் அதுவா இருந்திருக்கலாம். தட் இஸ் யுவர் பாஸ்ட் லைஃப், மேபி இருக்கலாம், அந்த கால வாழ்க்கையா இருக்கலாம். தண்ணீரின் வாசனை. அல்லேலூயா, இது என்ன தெரியுங்களா? இந்த தண்ணீரின் வாசனை தேவனுடைய வாக்குத்தத்தங்களில் நாம் வைக்கிற விசுவாசம்தான் தண்ணீரின் வாசனை. கவனிக்கணும், தண்ணீரின் வாசனை. அப்ப இறந்துட்டாரா ஆபிராம்? நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். நான் உன்னை என்ன ஆக்குவேன்? பெரிய ஜாதியாக்குவேன். அப்பா இறந்துட்டாரா? அல்லேலூயா, உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். உன் பெயரை நான் என்ன பண்ணுவேன்? பெருமைப்படுத்துவேன். ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா, தேவ ஜனமே ஒன்று புரிஞ்சு கொள்ளுங்க, வாக்குத்தத்தம் பெற்றவனை யாரும் தோற்கடிக்க முடியாதுங்க. வாக்குத்தத்தம் பெற்றவனை யாரும் தோற்கடிக்க முடியாது. நாம் வாக்குத்தத்தம் பெற்றவர்கள். அல்லேலூயா, வாக்குத்தத்தம் பெற்ற ஜனங்கள் நாம். எத்தனை தாழ்ச்சிகள் வீழ்ச்சிகள் வந்தாலும் அவர்களோ முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். நாங்கள் வாசஸ்தலத்தின், தேவனுடைய வாசஸ்தலத்தின் நிமிர்ந்து நிற்கும் பலகைகள் நாங்கள். அல்லேலூயா, தேவனுடைய வாசஸ்தலத்திலே பலகைகள் எல்லாம் நிமிர்ந்து நிற்கிறது போல. ஆமென். அவர்களோ விழுந்தார்கள், முறிந்தார்கள், அழிந்தார்கள், மண்ணோடு மண்ணார்கள். அவர்கள் பேர் மறக்கப்பட்டு போச்சு, தேவனற்ற ஜீவியம். ஆனால் தேவனுள்ள ஜீவியமே உனக்கு ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறது. அது விசுவாசமாகியே தண்ணீரின் வாசனையினால், வாக்குத்தத்தத்தினாலே மீண்டும் இளமரம் போல என்ன பண்ணும்? துளிர்விடும். ஆபிரகாமின் வாழ்க்கையோடு இந்த வசனம் எவ்வளவு பொருத்தப்படுகிறது. ஆபிரகாமை போல அல்லேலூயா, அந்நிய தேவர்களை சேவித்து அவைகளால் கைவிடப்பட்டு, குடும்பத்தால் கைவிடப்பட்டு, ஓரங்கட்டப்பட்டு, ஒதுக்கப்பட்ட உன்னுடைய ஜீவியம் வாக்குத்தத்தம், தேவனுடைய வாக்குத்தத்தங்களில் நீ வைக்கிற விசுவாசமாகிய தண்ணீரின் அந்த வாசனையாகிய அந்த வாக்குத்தத்தம் உன் வாழ்க்கையை திரும்ப இளமரம் போல் துளிர்விட செய்கிறது. அல்லேலூயா, அநேகருடைய தேவ ஜனங்களுடைய விசுவாச வாழ்க்கை சாட்சி இதுதான். கர்த்தருக்காக வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டவர்கள், என் குலப்பெயரை கெடுத்து விட்டான், என் ஜாதியின் பெயரை குலைத்து விட்டான், வெளிநாட்டு கடவுளை, வெளிநாட்டு தெய்வத்தை ஏற்றுக்கொண்டான், நம் குல தெய்வத்தை விட்டு விட்டான், என் குடும்ப பெயர் அவமாகி விட்டது, என் குடும்ப பெயர்
நிலைநிற்காமல் போனது. என் குலத்தை கெடுத்து விட்டான். எத்தனை பிள்ளைகள் வெளியேற்றப்பட்டார்கள். உடுத்த துணியோடு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்திற்காக குடும்பத்தால் புறக்கணிக்கப்பட்ட பிள்ளைகளும் உண்டு, தகப்பனும் உண்டு, நாய்களும் உண்டு. உடுக்கிற உடையோடு இயேசுவே போடும் என்று வேரத்தை சுமந்து கொண்டு வெளியே போனவர்கள் எல்லாம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிற்காலங்களில் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு, அவர்கள் சரித்திரம் எல்லாம் கவனிப்போமானா, ஆமென், அவர்கள் விட்ட குடும்பமோ, தகப்பனோ, செல்வங்களோ, ஆசை அல்ல, பூமியிலே நூறட்டனையாய் பலனை பெற்று நித்திய ராஜ்யத்திலும் நித்திய ஜீவிகளாக, நித்திய வாசிகளாக, தேவராஜ்யத்திற்கு சுதந்திரவாளிகளாக சாட்சியாய் நிற்கிற ஜனங்கள் பூமியிலே இன்றைக்கும் உண்டு. எத்தனையோ பேர்கள். அடிக்கட்டை வேர் மண்ணில செத்து போச்சு. வேர் பழசா போச்சு, பழசா போச்சுங்க, மக்கி போச்சுங்க, இத்து போச்சுங்க. ஆமென். இனி வாழ்க்கைக்கு வேற அஸ்திவாரமே கிடையாது. வாழ வேற வழியே இல்லை. நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்று ஆண்டவர் உன் வாழ்க்கையில வருவாரானால், விசுவாசத்தில் ஏற்றுக்கொள்வாயானால், திரும்ப உன் வாழ்க்கை செத்து போன அடிக்கட்டையோ, பழசான வேரோ, இளமரம் போல துளிர்விடும். இளமரம் போல் துளிர்விடும். ரூட் குடும்ப பேர் பழசாயி அடிக்கட்டை மண்ணில செத்து போச்சுங்க. 1:16 ரூட்டின் புஸ்தகம் 1:16. ரூட் 1:16. அதற்கு ரூட், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அறிக்கை. அவளும் குடும்ப வேர் பழசாகி, மண்ணிலே பழசாகி, பூமியில பழசாகி, பூமியின் வாழ்க்கையில பழசாகி அடிக்கட்டை செத்து போச்சு. பட்ட மரமானான். எப்பொழுதும் விடுவதற்கு ஏதுவான மரம், பட்ட மரம், தனிமரம். தோப்பா இருந்தேன், நான் தோப்பா இருந்த ஒரு காலம் எனக்கு உண்டு. தோப்பா இருந்த நான் தனிமரமானேன். எலிமெலேக்கு என் ராஜா இல்லை. மக்லோன், கிலியோன் இல்லை. கணவனும் இல்லை, பிள்ளைகளும் இல்லை. மக்லோன், கிலியோன் 2 பேரும் இறந்தாங்க. எங்கே? மோவாபில் இறந்து விட்டார்கள். தனிமரமானால் வேர் பழசா போச்சு, அடிமரம் செத்து போச்சு, வாழ்க்கையே இல்லை. தனிமரம், பட்டமரம். மாமி சொல்றா, திரும்பி போ, திரும்பி போ, திரும்பி போ. 3 முறையோ 4 முறையோ சொல்றா, திரும்பி போ, திரும்பி போ, திரும்பி போ. உன் அக்காவும் தங்கச்சி திரும்பி போயிட்ட இல்லையா, நீ திரும்பி போ. உன் ஜனத்தார் இடத்திற்கு, உன் இனத்தார் இடத்திற்கு, உன் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி போ. நீ விரும்புகிற யாரையாவது உன் வயதுக்கு ஏற்ப வேற யாரையாவது திருமணம் செய்து கொள். இனி நான் ஒருவனுக்கு வாழ்க்கைப்பட்டு நான் ஒரு பிள்ளையை பெற்று அவனை வளர்த்து உனக்கு கணவனாய் கொடுக்க முடியாது. காரணம் என்னன்னா, நம்ம குடும்ப வேர் பழசா போச்சு, அடிக்கட்டை மண்ணில செத்து போச்சு. நம்பிக்கைக்கு இடமில்லை, துளிர்ப்புக்கு இடமில்லை. ஒண்ணு மட்டும் இருக்குங்க, நகோமி பின்மாற்றம் அடைந்தாலும் அவளுக்குள்ளே ஒரு தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. பாத்தீங்களா? கவனிச்சீங்களா?
அந்த தெய்வீக ரகசியத்தை புரியுதா உங்களுக்கு? Do you understand? Hallelujah. பின்மாற்றக்காரிடா, ஆனால் தேவனை உடையவள். அல்லேலூயா. தனித்தவளானா ஒட்டாண்டி ஆயிட்டா, ஒண்ணுமே கிடையாது. எவ்ரிதிங் லாஸ்ட். சூழ்நிலையை பார்த்தீங்களா? பெரிய கனவோடு பெத்லகேமை விட்டு போனான், பஞ்சத்திற்கு பயந்து. தேவ ஜனமே, நாம் வாக்குரத்தம் பெற்ற ஜனமானா பிரச்சனைக்காக, பிரச்சனையிலிருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணக்கூடாது. அல்லேலூயா. நாம முடிவெடுக்க கூடாதுன்னு நான் சொல்றேன். அது தேவ கரத்துல கொடுத்துறணும். தேவன் முடிவெடுப்பா. what to do, what not to do. do's, அல்லேலூயா, don'ts எல்லாம் யார் கையில இருக்கு? தேவனிடத்துல இருக்கு. Praise the Lord. வேண்டுமா வேண்டாமா என்பது தீர்மானிப்பது தேவன். தீர்மானம் அவர் கையில விட்டுவிட. இங்கே தனித்தவளானால், பின்மாற்றக்காரியானாலும் நவோமிக்குள்ளே ஒரு தேவனை கண்டால் ரூட். அதனால தான் ஏங்க நீங்க கவனிக்கணும், அவ எதை கண்டாள்? கணவனும் இல்லை, பிள்ளை கணவனும், இவளும் விதவை அவளும் விதவை. நம்பினவளும் கைவிடப்பட்டு போனால், நம்பி வந்தவளும் கைவிடப்பட்டு போனால், எல்லாமே சூன்யம், எல்லாமே ஜீரோ. இந்த சூழ்நிலையில் முடிவெடுப்பது எப்படி? அவருடைய அறிக்கை. மறுபடியும் அந்த 16 வாசிப்போம். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்ப போவதை குறித்து என்னோடே பேச வேண்டாம். அதற்கு ரூத், உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடே பேச வேண்டாம். நீர் போகும். அல்லேலூயா. நிறுத்து மாமி, உம்மை விட்டு நான் பின்னிட்டு போக சொல்லாதே. அல்லேலூயா. உம்மை பின்பற்றாமல் திரும்பி போவதை குறித்து இனி பேசவே கூடாது. Don't open your mouth. அல்லேலூயா. நான் திரும்பி போக மாட்டேன். மாற்றாக ஒரு இறுதி முடிவு. Ultimate decision. What was the ultimate decision? நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன். அல்லேலூயா. கவனிக்கணும், நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன். நீ தங்கும் இடத்தில் நானும் தங்கும். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். இந்த கடைசி வார்த்தை தாங்க அவங்க வாழ்க்கை அஸ்திபாரம் போடுது. இதெல்லாம் போகட்டும். அல்லேலூயா. நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன், தங்கும் இடத்துல நானும் தங்குவேன். உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம். எல்லாம் ஓகே. முடிவாக, இறுதியாக உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். இந்த அறிக்கை எப்ப புறப்பட்டதோ அன்றைக்கே ஒரு வயல் ரெடி, அன்றைக்கே ஒரு போவாஸ் ரெடி. என்ன அறிக்கைங்க? என்ன அறிக்கை? உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். ஆமென். நீ தங்கும் இடத்துல தங்குவேன். உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம். உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன். அல்லேலூயா. உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்ற வார்த்தை என்னைக்கு அவன் வாயிலிருந்து வந்ததோ அன்னைக்கே அவள் வாழ்க்கை கட்டப்பட்டது. அறிக்கையில எவ்வளவு பெரிய வல்லமை இருக்கு தெரியுமா தேவனுடைய சிலர். அப்பவே என்னாச்சு? இப்போ ஆபிரகாம், அதாவது வசனம் ஞாபகம் வருது, சப்ஜெக்டுக்கு பொருத்தமானதான் எனக்கு தெரியாது.
எபிரேயர் 2:18 நினைக்கிறேன். இப்போ இடையில ஞாபகம் ஆவியானவர் ஞாபகப்படுத்துகிறதுனால 2:18 சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அப்படி எந்த வசனம் எதா பாருங்க. 2:18 நினைக்கிறேன். எபிரேயர் ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு okay. உதவி செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். வல்லவராயிருக்கிறார். இல்லையா? சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கார். ஏன்னா அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டு அனுபவிச்சதுனாலே சோதிக்கப்படுகிற ஜனங்களுக்கு உதவி செய்ய அவர் இவனோட அறிக்கை என்ன? இப்போ எதுக்கு நான் இதை சொல்ற வரேன், இதை ஏன் நான் கொண்டு வரேன்னா, ஆபிரகாம் சோதிக்கப்பட்டான் இல்லையா? சோதிக்கப்பட்டானா இல்லையா? ஒரே குமாரன் என்னன்னா சொல்லி டயலாக் பேசினார் ஆண்டவன். உன்னோட புத்திரன் என்றும் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக அவனை என்ன பண்ண பலியிடு. சரி, ஓகே. கீழ்ப்படிஞ்சான். மனைவியோட எந்த கவுன்சிலிங்கும் கிடையாது. வேலைக்காரங்களை ஆயுதப்படுத்தி கழுதைய குதிரைய எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் சேனம் கட்டி எல்லாத்தையும் எடுத்துட்டு புறப்பட்டு காண்பிக்கிற மலைகளிலே ஒன்றை போ பலியிடணும். அதற்காக இவன் போறான். பையன் கேட்குறான், அப்பா எல்லாம் கட்டை இருக்கு, நெருப்பு இருக்கு, எல்லாம் எவ்ரிதிங் இருக்கு, ஆனா பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கே? பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கப்பா? சின்ன பையன் கேட்குறான். அவனுடைய தலையிலையோ தோல்லையோ தான் விறகு இருக்கு. அப்பா கையில கட்டி நெருப்பெல்லாம் இருக்கு. அப்பா எல்லாமே ரெடி பண்ணிட்டாரு. எந்த பையனை கேட்பான் இல்லையா? அப்பா எல்லாமே இருக்கு, ஆனா பலியிட தானே போறோம் நம்ம. ஆமாப்பா, நம்ம பலியிட தான் போறோம். சரி, பலி பொருள், பலி மிருகம் எங்கப்பா? ஆபிரகாம் என்ன சொன்னேன்? யாருக்காவது ஞாபகம் இருக்கா? ஆபிரகாம் என்னப்பா சொன்ன? யெகோவாயிரே கர்த்தர் பார்த்து கொள்வார் என்ற வார்த்தை வந்த உடனே இதோ கொம்புகள் சிக்கிக் கொண்டு ஒரு மிருகம் தயார். ராகா அவ தொழில் ஒரு வித்தியாசமான தொழில், பாலியல் தொழில் செய்து பிழைக்கிறவள் ராகா. அவ ஒரு அறிக்கை, அவளுடைய அறிக்கை 2ஆம் அதிகாரத்துல இருக்குங்க. அந்த தேவர்கள், அந்த தேவனை போல வேறொரு தேவன் இல்லை. அந்த தேவர் கையிலிருந்து யாரும் தப்ப முடியாது. அந்த தேவனை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்க மகத்துவமான தேவன் என்பது போன்ற ஒரு அறிக்கை. அந்த அறிக்கை தாங்க பிரைஸ் தி லார்ட். இந்த ரூத்தை கல்யாணம் பண்ண போறானே, ரூத்தை கல்யாணம் பண்ண போறவன் யாரு? போவாஸ். இந்த போவாஸ் யாருக்கு பிறந்தவன் நினைக்கிறீங்க? ராகாபுக்கு பிறந்தவங்க, வேசிக்கு பிறந்தவன். ஆனா அந்த பாலியல் தொழில இருக்கும் ஒரு பிறந்தவன் அல்ல. அதற்கப்புறம் அவள் அந்த தொழிலை விட்டு தேவனை அறிந்து கொண்டு அந்த பாலியல் தொழிலை விட்டு அவன் மேரேஜ் பண்ணிக்கிட்டான். அல்லேலூயா. திருமண உறவில் பிறந்தவன் தான் ராகாபின் குமாரன் தான் யாரு? போவாஸ். அந்த போவாஸின் வயல் யாருக்கு ரெடி ஆயிருச்சு? ரூத்துக்கு ரெடியா. என்ன அறிக்கை? உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன். விட்டான். அவ எதை விட்டான்? திரும்பி போ, உன் தேசத்துக்கு திரும்பி போ, அப்பா வீட்டுக்கு திரும்பி போ. உனக்கு ஏற்ற மாதிரி ஒரு வயசுள்ள ஒரு வாலிபனை கல்யாணம் பண்ணிக்க, சுகமாயிருப்போ. ஓர்பால் போனா இல்லையா? உன் தமக்கை போனா இல்லையா? முத்தமிட்டு போ, குட் பை சொல்லிட்டு போ. நோ, 3 முறையோ 4 முறையோ சொல்றா, போ போ, திரும்பி போங்கள், திரும்பி போங்கள், திரும்பி போங்கள். ஏன்னா அதுல இன்னொரு விஷயம் இருக்கு. இந்த 2 பேரையும் அவாய்ட் பண்றான், வரக்கூடாது, தன்னோட கூட தொடர்ந்து வரக்கூடாது. ஏன்னா தொடர்ந்து வந்தா ஒரு விஷயம் வெளியரங்கமாகும். என்னன்னா இவ தேவன் விலக்கின வெறுக்கிற என்ன ஜனம் அது? மோவா. மோவா மோவா
தாறுமாறு இல்லையா? லோத்துனுடைய அந்த தாறுமாறான வாழ்க்கையில இருந்து வந்தவங்க தான் மோவா. லோத்து தானே? எஸ். அந்த மோவா அங்க போகக்கூடாது. 10 தலைமுறைக்கு அங்க போகக்கூடாது. ஆனா இவங்க போயிட்டான். பின்மாற்றக்காரி ஆனாலும் அவளுக்குள்ளே ஒரு தேவனை யார் கண்டா? ரூத்து கண்டாங்க. அதாங்க விஷயம். ஒட்டாண்டி ஆனாலும் தனிமரம் ஆனாலும் அவள் வேறு பழசா போனாலும் அடிக்கடி செத்து போனாலும் அவளுக்குள்ளே ஒரு தேவன். அந்த ஆபிரகாமின் விசுவாசம், ஆபிரகாமின் வாக்குத்தத்தம் இவளையும் பாதிக்கிறது. யாரையும் பாதிக்கிறது? நகோமியை பாதிக்கிறது. ரூத்தை பாதிக்காது. புரியுதா உங்களுக்கு? உனக்குள் எல்லா வம்சங்களும் சந்ததிகளும் ஆசீர்வதிக்கப்படும். இவ பின்மாற்றி காரிதான் என்றாலும் வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கு எல்லாருக்குமான வாக்குத்தத்தம். உன் சந்ததி என்று ஒருவனை குறித்து சொல்லாமல் சந்ததிகள் என்று அநேகரை குறித்து சொன்னார். அந்த சந்ததியில ஒருத்தி தான் இவளும். யாரு? நகோமி. அந்த நகோமிக்குள்ளே ஒரு தேவனை கண்டதினாலதான் அவன் சொல்கிறாள், உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன். சொல்லலாம். விட்டான். என்ன விட்டா? அவ வயசுக்கு, அவ அழகுக்கு நல்ல ஒரு மாப்பிள்ளை கண்டிப்பா மோவாப்ல கிடைச்சிருக்கும். மீண்டு போய் அவ ரீமேரேஜ் பண்ணி மறுமணம் பண்ணி கணவனோடு சுகமான வாழ்க்கையில் குடும்பத்தோடு வாழ்ந்திருக்க வாய்ப்புகள் உள்ளவள் தான். ஏன்னா அப்படிப்பட்ட வாய்ப்புகளுக்கு திறந்த கதவு மோவாப்ல நிறைய. விரும்பின ஆளோடு வாழ்க்கையை பங்கிட்டு கொள்ளலாம். கவனிச்சீங்களா? வாக்குத்தத்தம் பெற்றவன் ஆபிரகாம். அந்த வாக்குத்தத்தம் எப்படி எல்லாம் டிரான்ஸ்பர் ஆகுது. அல்லேலூயா. அதனால இப்ப யார் ஆயிட்டாவ? ரூட் யார் ஆயிட்டா? ரூட் நேரா வந்தா குடிசைக்கு வந்து கொஞ்ச நேரம் தான் இருந்தா. ஒரு விஷயம் நான் இடையில மறந்துட்டேன் இல்லையா? திரும்பி போங்க, திரும்பி போங்க, திரும்பி போங்கன்னு நகோமி தன் மருமகள் மகளை குறித்து சொல்லும் பொழுது, பற்றி சொல்லும் பொழுது ஓர்பால் முத்தமிட்டு போயிட்டா. ஏன்னா இவங்க மோவாபிலிருந்து திரும்ப பெத்லஹேமுக்கு வந்தா ஊராரெல்லாம் என்ன பேசிக்குவாங்கன்னா, இவளுங்க மோவாபிய ஸ்திரீகளாச்சு, இவ தேவன் அவர்களை வெறுத்து ஒடுக்கி அங்கே போவே கூடாதுன்னு தேவன் கட்டளையிட்டு இருக்காரு. 10 தலைமுறை வரைக்கும் அங்க போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. ஓஹோ, இந்த நகோமி எங்கதான் போயிருக்கா? மோவாபுக்கு தான் போயிருக்கா. அப்போ இவங்க மோவாபின் பெண் மக்களா? அப்போ இவளுடைய ஐடென்டிட்டி தெரிஞ்சு போயிடும். அதனாலதான் திரும்பி போங்க, திரும்பி போங்க, திரும்பி போங்கன்னு சொல்ற. புரியுதா? அவள் தன் பாவங்களை மறைக்க முயற்சி செய்கிறாள். பாவங்களை மறைக்க முயற்சி செய்கிறாள். ஒண்ணு, அவருடைய தவறு என்னன்னா, பிரச்சனை வந்தது, பஞ்சம் வந்தது. பிரச்சனை வந்தப்போ, பஞ்சம் வந்தப்போ அவ எங்கதான் இருந்திருக்கணும்? பெத்லஹேமிலே இருந்திருக்கணும். ஏன்னா பெத்லஹேம் என்றால் அப்பத்தின் வீடு. தேவன் மீண்டும் ஒரு துளிர்ப்பை தருவான், தழைப்பை தருவான், விளைச்சல் உருவாகும், ஆகாரம் உண்டாகணும், ஆண்டவர் பார்த்துக் கொள்வான். நிறைய பேர் தங்கிட்டாங்க. ஆனா இவன் மட்டும் என்ன பண்ணும்? அப்போ சில நேரங்கள்ல சில பிரச்சனைகளிலிருந்து இருந்து நாம தப்பிக்க எடுக்கிற முயற்சிகள் தோல்வியில முடியும். ஆமென். பிரச்சனையில தப்பிக்கணும்னா தேவனுடைய வழி நடத்துதல ஜபத்தோட தேடும். நாமாய் முடிவெடுத்தோம்னா டெஃபினட்டா ஓர்பால் தான். அல்லேலூயா. பத்தி அவளை குறிச்சுள்ள பின் சரித்திரம் கிடையாது. நாம சொத்துக்கு வருவோம். நேரா குடிசைக்கு வந்தா கொஞ்ச நேரம் தான் அங்கே இருந்தா. அவ விசுவாசத்தை குறித்து நான் பேசுறேன். உடனே நான் பொறுக்கிக் கொள்ள போகிறேன். என்ன சொல்றா? பொறுக்கிக் கொள்ள போறேன். சரிம்மா, போ, பொறுக்கிட்டு வா. எங்க போவேன்? அப்பெல்லாம் பெத்லஹேம் அறுவடை நேரம், அது கதிர் அறுக்கிற நேரம், மணிகள் அறுக்கிற நேரம்.
நல்ல அறுவடை நேரம் அது. எங்க பார்த்தாலும் வயல்கள் வயல்கள் வயல்கள். ஆமென். வயல்கள் எல்லாம் அறுவடையில அற்புதமா வயல்கள்ல அறுவடை எல்லாம் ஒரு பெரிய திருவிழா, பெரிய திருநாள், அறுவடை திருநாள். பெத்லகேம் ஃபுல்லா என்னது அப்பத்தின் வீடாச்சே, எப்படி இருக்கும்? தேவனுடைய வார்த்தையின்படி உருவான நகரமாச்சே, ஊராச்சே. எல்லாம் என்னது வயல்கள்ல அறுவடை நடக்குது. ரொம்ப அழகு. அடே அப்பா, பெண்கள் அறுக்கிற அறுவடை செய்கிற அந்த அழகு. ஆமென். சூப்பர்வைசர் மேற்பார்வை இடுகிற அந்த நிலை, எஜமான் வந்து அறுத்துவைகளை எல்லாம் பார்வையிடுகிற அந்த ரம்மியமான அந்த கம்பீரமான அந்த நோட்டம், அந்த பார்வை, ஒரே விழா கோலம் பூண்டிருந்தது பெத்லகேம். அப்போ இவ தன்னிச்சையா ஒரு முடிவெடுக்கிறான். எனக்கு யார் கண்களில் தயவு கிடைக்கிறதோ அங்க போய் நான் என்ன பண்றேன், பொறுக்கிக் கொள்கிறேன். அப்போ பெத்லஹேமில் இருக்கிற வயல்களுக்கெல்லாம் போர்டு கிடையாது. இது இவருடைய போர்டு. இது ஆபிரகாமின் வயல், இது ஈசாக்கின் வயல், யாக்கோவின் வயல், புரியுதா, யோசேப்பின் வயல் அப்படின்னு ஞாபகார்த்தமா அவன் வயலுக்கு முற்பிதாக்களின் பெயர்களை வைக்கிற வழக்கம் இருந்தாலும் கூட அந்த வயல்களுக்கு வேறு கிடையாது. தற்செயலாய் நேரிட்டது அவளுக்கு போவாசின் வயல். தற்செயலாய் நேரிட்டதா? அவளை பொறுத்த வரைக்கும் தற்செயலாய் நேரிட்டது. ஆனால் தேவனை பொறுத்தவரையில் தேவனால் திட்டமிடப்பட்ட வயல். அல்லேலூயா. காரணம், உன்னுடைய தேவன் அவள் விட்டதினாலே, மோவாபை விட்டதினாலே, பிரைஸ் தி லார்ட், மோவாபின் குடும்பத்தை விட்டதினாலே, பெற்றோர்களை விட்டதினாலே, ஆமென், அவளுடைய ஒரு தியாகம் பெரிய தியாகம் தான். நல்ல வயசுங்க, வாழ வேண்டிய வயசுல வேண்டாம், மீண்டும் போய் நான் ஒரு திருமணம் செய்து மாம்ச வாழ்க்கை எனக்கு வேண்டாம் என்பது அது ஒரு பெரிய தியாகம் தான். அதை நாம வரவேற்று தான் ஆகணும். அல்லேலூயா. அதை விட்டு நீ போற இடத்துக்கு நானும் வரேன்னா, நீ தங்குற இடத்துல நானும் தங்க, உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இந்த 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 வார்த்தைகளுக்கெல்லாம் என்ன காரணம்? என்ன காரணம்? அவளுக்குள்ளே, நகோமிக்குள் ஒரு தேவனை இவள் கண்டு கொண்டாள். இல்லைன்னா அவன் வந்திருக்க மாட்டான். யாருக்குள்ளே தேவனை கண்டு கொண்டாள்? நகோமிக்குள்ளே ஒரு தேவன். அவள் பின்மாற்றக்காரியா இருந்தாலும் சரி. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆபிரகாமினுடைய வாக்குத்தத்தம் பாதிப்பு இவளுக்கு இருக்கு, இவளுக்கு சம்பந்தப்படுகிறது. அதனாலே ஆமென். எப்படி வேர் பழசாயி அடிக்கட்டை மண்ணில செத்து போனாலும் தண்ணீரின் வாசனையினால மீண்டும் அது துளிர்விடுகிறது போல மரத்தை குறித்தாவது ஒரு நம்பிக்கை உண்டு. ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய வாழ்க்கை ஒரு மரம், அது தழைக்கும். பிரைஸ் தி லார்ட். அது ஸ்பிரிச்சுவலா வேறொரு மீனிங் இருக்கு. நம்ம லிட்டரலா நான் எடுக்கிறேன். தேவனுடைய செலவை ஒன்று புரிந்து கொள்ளுங்க. 2:12 வாசித்து நாம் முடிப்போம். ரூத் 2:12. விட்டதின் ஆசீர்வாதம், விட்டு புறப்பட்டு போ. ஆமா, உன் செய்கைக்கு தக்க பலனை கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமா இல்லை. சரி, அல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவனுடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு ஆமென் அவராலே நிறைவான பலன், நிறைவான ஒரு பலனுக்குள்ள சொல்லுங்க. ரூத்தேவின் வரலாறு என்ன? ஒரு புதிய வரலாறு, ஒரு புதிய வரலாறு. ஆபிரகாமுக்குள்ளே நான் ஆரம்ப நாள்ல ஒண்ணு சொல்லியிருந்தேன். ஆபிரகாமனுடைய அந்த வாழ்க்கை, ஆபிரகாம் அல்ல ஆபிராம் என்று அவனுடைய பெயர் இருந்த காலத்தில்
தேவனுடைய மகத்துவமான ஒரு கிருபையை அங்கே பார்க்கிறோம். தேவனுடைய மகத்துவ கிருபையை ஆபிரகாமில் பார்க்கிறோம். அதுக்கப்புறம் அவன் ஆபிரகாம் ஆகிறான். ஆபிரகாம் என்றால் என்ன அர்த்தம்? திரள் ஜன பல ஜன பிதா. அந்த பல உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது எனக்கு தெரியல. நீங்க கொஞ்சம் டீப்பா கவனிக்கணும். ஆபிரகாம் என்ன அர்த்தம்? திரள் ஜன பிதா. அந்த திரள் ஜனத்துல யார் இன்க்ளூட் ஆயிருந்திருக்கிறா? நகோமி. அல்லேலூயா. நகோமி. ஆனால் ரூத்தோ யாரு? புறஜாதிய பெண். அப்படி சொன்ன போறோம். அப்போ ஆபிரகாமின் வாக்குத்தத்தங்களிலே ஒன்று என்ன? உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. அப்போ ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் யாரையும் பாதித்தது நகோமியை பாதித்தது. அவனுடைய அந்த வாக்குத்தத்தம் யாரை பாதிக்கிறது? யாருக்கு சேருகிறது? ரூத்துக்கு சேருகிறது. ரொம்ப சிறப்பான ஆசீர்வாதம். இப்போ ரூத் கடைசி வசனத்தை கொஞ்சம் படிச்சு நாம முடிப்போம். அடுத்த வாரம் நாம் தொடரும். கடைசி அதிகாரம், கடைசி வசனங்கள். சல்மான் போவாசை பெற்றான். கவனிக்கணும். நான் ஏற்கனவே சொல்றது கொஞ்சம் என்னன்னா, இவ யார ராகா மனம் திரும்பிட்டான். பாலியல் தொழிலை விட்டு மனம் திரும்பி, ஏன்னா அவளை சொல்கிற எல்லா இடங்களிலுமே அவளை பேசி என்றே அடையாளப்படுத்துகிறது பேரம். எந்த இடத்துல எல்லாம் ராகாப் என்ற பெயர் வருகிறதோ அங்கெல்லாம் அவளுடைய தொழிலை இணைத்தே சொல்லப்படுகிறது. அதுல கூட ஒரு தேவனுக்கு ஒரு மகிமை இருக்கும் போல. அல்லேலூயா. வாசிங்க. சல்மோன் போவாசை பெற்றான். போவாஸ் ஓபேதை பெற்றான். கண்ணாடி இல்லையா? ஓபேத் ஈசாயை பெற்றான். ஓபேத் ஈசாயை பெற்றான். ஈசாய் தாவீதை பெற்றான். ஈசாய் தாவீதை பெற்றான். தாவீதின் சந்ததியில் இயேசு பிறந்தார். புரியுதுங்களா? அல்லேலூயா. தாவீதின் சந்ததியிலே இயேசு பிறந்தார். பிரைஸ் தி லார்ட். எங்கே தொடங்கி முடிவு எங்கே வந்து எப்படி முடிகிறது என்று பாருங்கள். பிரைஸ் தி லார்ட். சல்மான் போவாசை பெற்றான். சல்மான் யாரை பெற்றாங்க? போவாஸ் யாரை பெற்றான்? ஓபேத் யாரை பெற்றான்? ஈசா யாரை பெற்றான்? தாவீது யாரை பெற்றான்? சரி, தாவீதை யாரை வேணா பெற்றது, அது விஷயம். ஆனா தாவீதின் சந்ததியிலே இயேசு பிறந்தார். பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு பெரிய பிளஸிங். கடைசியிலே அவருடைய வம்சம் எங்க லிங்க் ஆகுது? இயேசுவோடு லிங்க். இயேசுவோடு சேர்க்கிறார். மத்தேயு 1:5 ராகாப் இடம்பெறுகிறாள். ராகாப் அந்த பேர் இயேசுவின் வம்ச வரலாற்றில் இடம்பெறுகிறது. தேவச்சனமே, கவனிச்சுங்களா? விசுவாசம், வாக்குத்தத்தம், அந்த வாக்குத்தத்தங்களிலே நாம் வைக்கிற விசுவாசம் மகத்துவமான மகிமையான காரியங்களை செய்கிறது. அல்லேலூயா. மாபெரும் மாற்றங்கள். வாக்குத்தத்தம் பெற்றவர்கள் எங்கே எந்த சூழ்நிலை அவர்களை பாதித்தாலும் வாக்குத்தத்தம் பெற்ற ஜனங்களானால் நிச்சயமாக அவர்கள் விழுந்தாலும் எழுந்து நிற்பார்கள், நிமிர்ந்து நிற்பார்கள், நுகத்தடிகள் முறிக்கப்படும், மகிமையை காண்பார்கள். கண்களை ஆண்டவரை நோக்கி